இந்த சேனலை பார்த்துருக்க எல்லாருக்கும் ஹார்ட்லி வெல்கம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு விலாக் தான். திருச்சி டு எங்கள் வில்லேஜ் வரைக்கும் போக போகிறோம். இப்போ திருச்சியை தாண்டியாச்சு. திருச்சியை தாண்டி மண்ணச்சநல்லூர் கிட்ட வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வாங்க போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் திருச்சியை விட்டு ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன். பாய்ஸ்க்கு தான் லாங் ட்ரைவ் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, கேர்ள்ஸ்க்கு கூட பிடிக்கும் தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் தனியாக போகிறது ரொம்ப 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 பிடிக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை, ரோட்டில் யாருமே இல்லை. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மழை வேறு பெஞ்சிச்சு, செம்மையாக இருந்துச்சு. வாங்க போகலாம், பார்க்கலாம். ஊருக்கு வந்தாச்சு. பாருங்கள், இதுதான் எங்கள் ஊர். இப்போ நான் ஊருக்குள்ளே போகிறேன். கைஸ், இதுதான் எங்கள் சந்துக்குள்ளே வந்துட்டோம். நாங்கள் தெருவுன்னு சொல்ல மாட்டோம், சந்துன்னு தான் சொல்லுவோம். மிஸ்டர் ஹரிஸ் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் மை ஸ்வீட் ஹோம். இதுதான் எங்கள் வீடு, பார்த்துக்கோங்க. சிட்டியில் என்ன தான் 2 BHK 3 BHK இருந்தாலும் இந்த ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரே ஒரு திண்ணை, இதில் இருக்கிற சுகமே வேறு, நல்லாயிருக்கும். மிஸ் யூ ஹோம், மிஸ் யூ. அடுத்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை பார்க்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஊரை சுற்ற போகிறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்கானுங்களே, அவங்களோட சேர்ந்து நானும் ஊரை சுற்ற போகிறேன். ஊரை சுற்றி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஊரை சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்களும் வாங்க, சேர்ந்தே சுற்றுவோம். இவங்க 2 பேரையும் பார்த்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆகிருக்கும். ஸோ இப்போ தான் அவங்கள பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவனுங்க 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது முன்னாடி இருக்கவன் ரொம்ப வாயாடி, பின்னாடி இருக்கவன் ரொம்ப பொறுப்பானவன். பாதி தூரத்துக்கிட்ட வந்துட்டோம், கொல்லிமலைக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. மலையில் பாருங்கள், மேகம் இருக்குது. ஏன்னா மலையில் மழை பெஞ்சிட்ருக்கு, மலையில் மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால தான் மேகமாக இருக்குது. எங்கள் ஊரில் லைட்டாக தூரிட்டு தான் இருந்துச்சு. எங்கள் ஊரில் சீரக சம்பா ரைஸ் தான் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. எல்லா இடத்துலையுமே சீரக சம்பா ரைஸ் தான் விளைவிப்பாங்க. விளைச்சல் அதிகமாக இருக்கும் எங்கள் ஊர் சைடு தான். நியூஸ் பேப்பரில் கூட வந்திருக்கு, சீரக சம்பா ரைஸ் தமிழ்நாட்டிலே அதிகம் ரொம்ப விளையிறது எங்கள் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை நியூஸில் வந்திருக்கு. ஸோ பாருங்கள், எல்லாருமே நெல் தான் எங்கள் ஊரில். மற்றபடி இந்த கரும்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே போட மாட்டாங்க, நெல் தான் போடுவாங்க. கொல்லிமலைக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். பாருங்கள், அது ஏரி. இதுதான் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கொல்லிமலை. எங்கள் ஊர்லேருந்து போனால் வேறு மாதிரி இருக்கும் வியூஸ்லாம். ஃபுல்லாக காடு மாதிரி, மலை மாதிரி தான் இருக்கும். இப்போ தான் ரோடு போட்டுட்ருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் நீங்கள் நாமக்கல் வழியாக போனீங்கன்னா, பொதுவாக கொல்லிமலை போகிறவங்களாம் நாமக்கல் வழியாக தான் போவாங்க. அங்கிட்டு போனால் தான் வீடு அதெல்லாம் இருக்கும். இங்கிட்டு போனால் ஃபுல்லாகவே காடு அந்த மாதிரி தான் இருக்கும். வீடு அவ்வளோக்கும் எதுவுமே இருக்காது. ஒரு கோயில் இருக்கும் எங்கள் ஊர்லேருந்து போனோம்னா, அவ்வளோதான்.
இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏரி, ஃபுல்லாக கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஏரி, இங்கிட்டு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாமே வந்து வயல் தான். மழை கொஞ்சம் ஒரு 10 நாள் 20 நாளாக மழை நல்லா துளி துளியாக பெய்யறனால வயல்லாம் வந்து நல்லாவே பச்சை பசேல்னு இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து நடந்து போய் பார்க்குறோம், வண்டியில் போகல, நடந்து போய் பார்த்தோம். வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வழி இருக்குது, பட் ஆனால் சேராக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் போகலை. சேத்துல மாட்டிக்கிச்சுன்னா வண்டி, அதனால் சொல்லிட்டு போகலை. ஸோ அதனால் நாங்கள் திருப்பி ரிட்டன் வந்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஒரு வயலில் மாங்காய் இருந்துச்சு, பக்கத்தில் இருந்துச்சுன்னா பறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போய் பார்த்தா எதுவுமே பக்கத்தில் இல்லை. ஸோ அதனால் ரிட்டன் வந்துட்டோம். ஒரே ஒரு மாங்காய் மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் பறிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம். அவ்வளோதான். இதுதான் எங்கள் ஊர். பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுக்கோங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நிற்கிறாங்க, இந்த ஏரி. அவ்வளோதான். பாய் பாய்.